கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் முத்துறதும், நயன்தாரா மார்க்கெட்டு போகிறதும் ஒரே நேரத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கு திரும்பினாலும் இப்போ நயன்தாரா முகம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த கலைஞர்னு ஒரு நிகழ்ச்சியில் நயன்தாரா வந்திருந்தாங்க. நயன்தாரானாலே ஒரு காலத்தில் வந்து நேரடியாக வானத்திலேருந்து குதித்தது மாதிரி இந்த மக்கள் வந்து அவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்பாங்க அவங்களுக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முக்கியமாக. ஆனால் அன்னைக்கு நடந்தது என்னென்னா, எல்லாரும் போகிற ஒரு பேட்டரி காரில் அவங்களையும் ஏற்றி பக்கத்தில் சோனியா அகர்வால்லாம் உட்காந்ததை பார்த்துட்டு நயன்தாரா பயங்கர டென்ஷன் ஆகி கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 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 சங்கடமான சூழ்நிலையை அவங்களே உணர்ந்து போன தருணம் அது. அதற்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கல்லூரின்னு நினைக்கிறேன், ஏராளமான இளம்பெண்கள் அவங்களுக்கு மத்தியில் நயன்தாரா மைக்கை பிடித்து பிரமாதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா விஷயம் அப்படின்னா, அவங்களே தயாரிக்கிற ஒரு சானிட்டரி நாப்கின் நிறுவனம், அந்த நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்ட அந்த நாப்கின்கள், அது தொடர்பான ஒரு நிகழ்ச்சி. அங்கே வந்து அவங்க பேசுகிறது அப்படிலாம், என்னடா நயன்தாரா வந்து இவ்வளவு இலகுவாக வெளியிடங்களுக்கு வரக்கூடியவர்களா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு. அங்கே அவங்க பேசுனது இன்னும் ஒரு பெரிய காமெடி. அதாவது நாப்கின் வந்து பெண்கள் பயன்படுத்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக தமிழ்நாட்டில் குக்கிராமங்களுக்கும் போயிருச்சு. ஆனால் ஏதோ இவங்க நேற்று தான் அதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த மாதிரி அவ்வளவு புலகாங்கிதமாக ஆனந்தமாக நான் தான் இந்த சாதனையை செஞ்சேங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்களோடு சேர்ந்து 1 கோடி பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்லாம் அவங்க பேசுனது, நீங்கள் தான் சாதனை பெண்கள்னு சொன்னது, இதெல்லாம் வந்து இந்த உலகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே பெண்கள் இதை ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்கிறதில்ல. இன்று சாதனை புரிந்த அத்தனை பெண்களும் நாங்கள்லாம் எப்படி ஆண்கள் அப்படியோ அந்த மாதிரி ஆணுக்கு சமமான எல்லா வேலைகளையும் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. அவங்க வந்து இது போன்ற விஷயங்களெல்லாம் பெரிதுபடுத்தி எங்கேயுமே அவங்க பேசுனதாகவே இல்லை. ஸோ அப்படி இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தட்ட போய் இதை வந்து நாங்கள் தான் சாதித்தோம், உங்களால் நிகழ்ந்தது எங்களால் நிகழ்ந்ததுன்னு எதோ பேசி அது ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. பப்ளிசிட்டி தேவைதான், அதற்காக எல்லாவற்றையும் பப்ளிசிட்டியாக மாற்றுறது அல்லது எல்லாவற்றையும் பிஸ்னஸுங்கிற பார்வையோடு போகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு. பட் நயன்தாராவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த திரைத்துறை விட்டுடுச்சு. தொடர்ந்து படங்கள் ஜெயிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் விக்னேஷ் சிவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க படத்தில் நடிக்கிற வேலையை மட்டும் பார்ப்பாங்களே, ஏன் இப்படி கொண்டு வந்து சினிமா விட்டுடுச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பலத்தை அதிர்ச்சி என்னடான்னா, மும்பையில் அவங்க மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. என்னடா வழக்கு அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் அவங்க நடித்த அன்னபூரணிங்கிற படம், இப்போ சமீப காலமாகவே அவங்களுடைய படங்கள் வரிசையாக ஓடல, அதில் அன்னபூரணியும் ஒரு படமாக மாறிச்சு. அந்த படத்தினுடைய கருத்து வந்து நிஜமாகவே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து. ஒரு பெண் சாதனை புரியணும்னு நினச்சிட்டா அவள் சாதி மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு அவள் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்லுது. அந்த படத்தில் அவங்க பேசின ஒரு டைலாக், ராமரே வந்து அசைவம் சாப்பிட்றவர் தான் அப்படிங்கிற ஒரு டைலாக்கை பேசிட்டாங்க. அது டைரக்டர் எழுதி கொடுத்து ஒரு நடிகை பேசின விஷயம். ஆனால் அந்த படம் தொடர்பான எல்லார் மீதும் வழக்கு போட்டிருக்கிற அந்த பிஜேபி ஆதரவாளர்கள், அப்புறம் விஸ்வ இந்து பரிசுத்து, இன்னும் இந்த மாதிரி தீவிர இந்துத்துவ கொள்கை உடைய அத்தனை கட்சியினரும் இதில் வந்து சில முக்கியமானவர்கள் இந்த களத்தில் இறங்கி பல இடங்களில் அவங்க மீது வழக்கு தொடர்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. முதல்ல மும்பையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது என்ன கொடுமையான நேரம்னா, ராமர் கோயிலை இப்போ இந்த மாதம் தான் திறக்க போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமரை பற்றி ஒரு கருத்து இப்படி வருது, அது நயன்தாரா வாயிலேருந்து வருது அப்படிங்கிறத யார் தான் ஏற்றுப்பாங்க? ஏதோ தென்னிந்திய படம் எங்கேயோ ஒரு மூலையில் ரிலீஸ் ஆச்சு. பொதுவாகவே தமிழ்நாட்டை பற்றிய ஒரு கருத்து வடநாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் புத்திசாலிகள், அவங்க வந்து இந்த மூட நம்பிக்கைகளை பெருசாக நம்ப மாட்டாங்க. எதையும் வந்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. எதை சொன்னாலும் இது என்ன, இது சரியா, இது நடக்குமா நடக்காதா, இதன் பின்னணியில் என்ன அறிவியல் இருக்குது அப்படின்னு 1000 கேள்வி கேட்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அதனால் அவங்கள தனியாக ஒதுக்கி விட்டுருங்கிற அளவுக்கு வட மாநிலங்களில் இருக்காங்க. இப்போது இந்த ராமர் கோயில் கட்டுறாங்க, அது வந்து பெரிய விழாவாக நடக்க போகுது. அதுக்காக பல்வேறு ஊர்கள்லேருந்து இலவச பஸ்கள், இலவச ரயில்கள், அயோத்தியே வந்து அன்னைக்கு எள்ளு போட்டால் எண்ணெய் ஆயிரங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா பெருசாக இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆன்டி இந்துத்துவாங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த எண்ணத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசே
முக்கியமாக அமைச்சர் சேகர்பாபுவே ஒரு விஷயம் சொல்கிறாரு, இங்கேருந்து யாராவது போகணும், அயோத்திக்கு போகணும்னு விருப்பப்பட்டால் எங்களுக்கு சொல்லலாம், நாங்களே இலவசமாக ரயிலில் அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்படி ஒரு எண்ணத்தை, ஒரு பிம்பத்தை அவங்க மத்தியில் நம்ம எதுக்கு ஏற்படுத்தணும்? நம்மெல்லாம் அறிவாளிகள்ங்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அமைச்சர் சொன்னார் நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் தனியாக வைங்க. இப்போ இதில் நயன்தாரா போய் சிக்கிட்டாங்க. இப்போ நயன்தாரா இதற்கப்புறம் மும்பைக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்களான்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் ஆக்கிடணும் அப்படிங்கிற நோக்கம் அந்த படக்குழு எடுத்திருக்கு. முக்கியமாக சி ஸ்டுடியோஸும் ட்ரைலர் ஆர்ட்ஸும் சேர்ந்து தயாரித்த படம் தான் இது. இப்போ சி ஸ்டுடியோஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சர்ச்சைக்குரிய வசனத்தை நாங்கள் நீக்கிடுறோம், அது வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது தயாரிப்பாளர் ட்ரைலர் ஆர்ட்ஸ் ரவீந்திரனுடைய ஒப்புதலின் பேரில் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த படம் படுபயங்கரமான நஷ்டம். இந்த நேரத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் முதல்ல பணத்தை முழுசாக கொடுக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் ஓடிடி நிறுவனங்கள் உள்ளே வரும்பொழுது அந்த அறிமுக நிலையில் ஒவ்வொரு படத்தையும் முழு படம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓடிடி நிறுவனங்கள் இன்றைக்கி வளர்ந்த பிறகு எல்லாருமே அது முன்னாடி போய் கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை மாறிடுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளவு பெரிய படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு தொகையை நிர்ணயித்து முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் அந்த பேமெண்ட்டை ஒரு 2-3 பேமெண்ட்டாக இழுத்து தான் கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. அன்னபூரணிக்கும் அதுதான் நடக்குது. இப்போ அன்னபூரணியை ஒரு தொகைக்கு விற்ற ட்ரைடன் ரவீந்திரன் நம்ம கடன்லேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா நயன்தாராவுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு கலெக்ஷன் 85 லட்சத்தை தாண்டல. ஸோ இதுதான் யதார்த்த நிலைமை. இப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தையாவது நம்ம எடுத்துட முடியுமா அந்த படத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வருது. சரி, இதுலேருந்து ஒரு தொகை நமக்கு வந்துடும் நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சிக்கலை இந்த படத்தில் ஏற்படுத்திட்டாங்க. நான் இந்த நேரத்தில் தான் இந்த வீடியோனுடைய மொத்த கருத்தையும் சொல்கிறதுக்கு வரேன். என்னென்னா, இன்றைக்கி படம் தயாரிப்பது அப்படிங்கிறது புளிப்பாலை கறந்துட்டு வர்றதுக்கு சமமாக இருக்குது. எல்லா தயாரிப்பாளர்களும் இந்த படம் திரைக்கு ஓடுதா ஓடலையாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய மண்டை இடியாக இருக்குது. அதுதான் சொல்கிறேனே, 10 கோடி ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு 85 லட்ச ரூபா கூட வசூல் ஆகலைன்னா அந்த தயாரிப்பாளர் எப்படி அடுத்த படம் எடுக்க முடியும்? கிட்டத்தட்ட இன்றைக்கி நடிகைகள் வாங்குகிற சம்பளம் இவ்வளோ கன்றாவியாக இருக்குது. இந்த கொடுமையை தாங்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு இயக்குனர் அவருடைய கருத்தை படத்துக்குள்ளே வைக்கணும்னு இந்த மாதிரி வசனங்களை வச்சு தயாரிப்பாளரை சாவடிப்பது, படத்தில் நடிப்பவர்களை சாவடிப்பது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. கருத்துக்களை இப்போ மக்கள்கிட்ட போய் சொல்லவே கூடாதா? நல்ல கருத்துக்களை சொல்லவே கூடாதான்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், தவறே இல்லை. ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம்ங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற கருத்து. இதில் ஏன் நீங்கள் ராமனை பிடிச்சி இழுக்கிறீங்க? நீங்கள் ராமரை பற்றி எழுதினால் பெரிய பிரச்சனையாகுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? மத்தியில் ஆள்கிற அரசு பிஜேபி அரசு இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கிற ஒரு அரசாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு டயலாக் வச்சு அது ஏதாவது பிரச்சனைக்குள்ளாச்சுன்னா தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாருங்கிறது இயக்குனருக்கு தெரிய வேண்டாமா? அப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அவர் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் வைக்கக்கூடும். தயாரிப்பாளர் பணம் தான் போடுவார், கதையை ஓரலாக தான் கேட்க முடியும். ஒரு வரியையும் தயாரிப்பாளர் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இயக்குனர் தேவையில்லாத ஒரு வசனத்தை இதற்குள் வைத்து இவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது அவர் நினச்சிருக்கலாம், இப்படி ஒரு டைலாக்கை நம்ம போட்டோம்னா தமிழ்நாட்டில் அது பயங்கரமாக கொண்டாடுவாங்க, எல்லா தியேட்டர்கள்லையும் இந்த படத்தை பார்க்க போவாங்கன்னு அவர் நினச்சிருக்கலாம். அல்லது பிஜேபியை சார்ந்தவர்கள் அல்லது விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்தவர்கள் இந்த படத்தை எதிர்ப்பார்கள், தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடிடும் அப்படின்னு நினச்சி அந்த டைலாக்கை வச்சுருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த டைலாக்கை அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நடந்ததே வேறு. தமிழ்நாட்டில் படம் ஓடல, பண்டல். அதற்கப்புறம் ஓடிடியில் போகும் பொழுது இவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த படம் ஏற்படுத்துது. இப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. எதிர்காலத்தில் இது போன்ற ஓடிடி நிறுவனங்கள் எல்லா படங்களையும் இலகுவாக வாங்கிடுமாங்கிற ஒரு பெரிய முட்டுக்கட்டையை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒரு 3-4 பேமெண்ட்டாக கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் என்ன நடக்கும் தெரியுமா? மொத்த படத்தையும் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைத்து உட்காந்து ஒவ்வொரு வரியாக அவங்க பார்த்து அதில் அவங்க சென்சார் பண்ணுகிற நிலைமை மாறும். இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் சென்சார் அமைப்பு இருக்குது. இந்த சென்சார் அமைப்பு பார்த்துட்டு தான் ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது. பரவாயில்ல,
இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை சென்சார் நிறுவனம் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த படத்தை தடை செய்கிற உரிமை யாருக்கு இருக்குது? ஆனால் இன்றைக்கி பெரிய மிரட்டலாக மிரட்டி இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஓடிடி நிறுவனங்களுக்கு சென்சாரே கிடையாது, என்ன வேணாலும் பேசலாம், ஊருப்பட்ட கெட்ட வார்த்தையை அதில் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நெட்ஃப்ளிக்ஸே அஞ்சு ஒடுங்குகிற அளவுக்கு அந்த படத்தை தூக்க வச்சாங்கன்னா மதவெறி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் புரிஞ்சுங்க. இன்னொரு பக்கம் நல்ல படம் எடுக்கிறோம், நாங்கள் புதுசாக கருத்து சொல்கிறோன்னு வர்ற இயக்குனர்கள் தயவு செய்து தயாரிப்பாளரை காப்பாற்றுங்க. அவங்க மண்டையில் மண்டகப்படி நடத்திடவே நடத்திடாதீங்க. தயவு செய்து வசனங்களை எழுதும்போது கவனமாக எழுதுங்க.